வானமும் பூமியும் படைத்தவரே, வானமும் பூமியும் படைத்தவரே, வார்த்தையால் உலகை காப்பவரே, வானமும் பூமியும் படைத்தவரே, வார்த்தையால் உலகை காப்பவரே, பார்ப்போற்றும் வேந்தனே, பரமராஜாவே, பார்ப்போற்றும் வேந்தனே, பரமராஜாவே, பாவியை மீட்க பாரினில் வந்தவரே, வானமும் பூமியும் படைத்தவரே, வார்த்தையால் உலகை காப்பவரே, வானமும் பூமியும் படைத்தவரே. சரணம் 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 சரணமையா, அதிசயமானவரே, அகிலத்தை ஆள்பவரே, ஆலோசனை கர்த்தரே, பெரியவர் நீரே, அதிசயமானவரே, அகிலத்தை ஆள்பவரே, ஆலோசனை கர்த்தரே, பெரியவர் நீரே, சரணம் 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 சரணமையா, வல்லமை உள்ளவரே, அலகையை வென்றவரே, நித்திய பிதாவே, பெரியவர் நீரே, வல்லமை உள்ளவரே, அலகையை வென்றவரே, நித்திய பிதாவே, பெரியவர் நீரே, சரணம் 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 சரணமையா. சமாதான பிரபுவே, சகலமும் செய்பவரே, சரித்திர நாயகனே, பெரியவர் நீரே, சமாதான பிரபுவே, சகலமும் செய்பவரே, சரித்திர நாயகனே, பெரியவர் நீரே, சரணம் 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 சரணமையா. சானிபா கமபா நிசா, நிசகரி சரி சனித சனித பனித மம கமகப மகப நித சனித சா. வானமும் பூமியும் படைத்தவரே, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அமெரிக்க ஐக்கிய நாட்டின் நியூஜெர்சி மாநிலத்தில் உள்ள நித்திய கிருபை சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி பாஸ்டர் பிரபாகரன் சி மேனன் அவர்களின் தேவ செய்தியினை கேட்கும்படி அன்புடன் வரவேற்கின்றோம். அன்பார்ந்த தேவ ஜனமே, நித்திய கிருபை சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவரின் நட்சத்திரம் என்ற தலைப்பினை கொண்ட ஒரு தேவ செய்தியை நாம் கேட்போமாக. சங்கீதம் 136 வசனம் 8-9 இவ்வண்ணமாய் நாம் வாசிக்கின்றோம். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 வசனம் 9 இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற அந்த வசனத்தில் நட்சத்திரங்கள் என்ற அந்த பதத்தை எடுத்து இந்த தேவ செய்தியை ஆயத்தப்படுத்தி உள்ளோம். ஆண்டவருக்கு முன் பெரிய நட்சத்திரம், ஆண்டவரின் நட்சத்திரம், ஆசீர்வதிக்க நியமிக்கப்பட்ட நட்சத்திரம், ஆண்டவரின் நட்சத்திரம், ஆளுகை அதிகாரத்தை ஆவியில் கொண்ட நட்சத்திரம், ஆண்டவரின் நட்சத்திரம்,
அநேகரை நீதிக்குட்படுத்தும் நட்சத்திரம், ஆண்டவரின் நட்சத்திரம். ஆயராய் இயேசுவை கொண்ட நட்சத்திரம், ஆண்டவரின் நட்சத்திரம். நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்புமாக. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புறமாகிய எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். நட்சத்திரத்தை குறித்து நாம் பல காரியங்களை பார்க்கலாம். அதில் ஒன்று, நம்முடைய பார்வைக்கு நட்சத்திரம் சிறியதாய் இருந்தாலும் நிஜத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமும் மிக பிரம்மாண்டமானவை அளவில் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சில நட்சத்திரங்கள் நாம் காண்கின்ற இந்த சூரியனை காட்டிலும் பல மடங்கு அளவில் பெரிதாய் உள்ளன என்று விஞ்ஞானிகள் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார்கள். அப்படியானால் நட்சத்திரம் என்று சொன்னாலேயே மனித பார்வையிலே சிறியதாய் இருந்தாலும் அந்த நட்சத்திரங்களை சிருஷ்டித்தவருடைய பார்வையிலே அவைகள் பெரியவை என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நட்சத்திரங்கள் நம்முடைய பார்வையிலே சிறியதாய் காணப்பட்டாலும் சிருஷ்டித்த தேவனுக்கு தான் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அளவும் தெரியும். அப்படியானால் இந்த நட்சத்திரங்கள் ஆண்டவருக்கு முன் பெரியவை என்று பார்க்கின்றோம். இந்த நட்சத்திரங்கள் நாம் பார்க்கும்போது சிறியதாய் தோன்றினாலும் இவைகள் நிஜத்தில் பிரம்மாண்டமானவை என்று நாம் அறிந்து கொள்கிறோம். நட்சத்திரத்தை தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். எவ்வளமாய் சந்திரனை ஒளி வாங்கியை தேவனுடைய ஊழியக்காரருக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியுமோ அவ்வண்ணமே நட்சத்திரங்களையும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியும். நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக அமைந்துள்ளது இயற்கை சூரியன். சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கின்ற சந்திரனை போன்று தேவ ஊழியக்காரர்கள் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து சத்தியமாகிய வெளிச்சத்தை பெற்று பூலோக மக்களுக்கு தருகின்றார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கின்ற போது சூரியனை நாம் இயேசு கிறிஸ்துவுக்கும் சந்திரனை இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கும் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அவ்வண்ணமே நட்சத்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியும். அந்த வகையிலே மனித பார்வையிலே தேவ ஊழியக்காரர்கள் அற்பமானவர்களாய் காணப்பட்டாலும் தேவனுடைய பார்வையிலே தேவ ஊழியக்காரர்கள் மிக பெரியவர்கள் என்று வேதமே கருதுகின்றது. லூக்கா 1:15 அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இந்த யோவான் ஸ்நானனுடைய உடை, புசிக்கும் முறைமைகள், அவனுடைய பேச்சு, அவனுடைய பிரசங்கம், அவனுடைய ஊழியம் அனைத்தையும் பார்க்கும்போது அவனை ஒரு பெரிய ஊழியக்காரன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அவன் முரட்டுத்தனமாக பிரசங்கிக்கின்றவன் என்றுதான் மற்றவர்கள் சொல்லுவார்கள். அவனுக்கு பண்பாடு தெரியவில்லை, நாகரிகம் தெரியவில்லை என்றுதான் மற்றவர்கள் சொல்லுவார்கள். அவன் புசிக்கும் முறைமையானது மற்றவர்களுடைய புசிக்கும் முறைமைக்கு முரண்பாடாக காணப்பட்டது. இதனாலே மக்களுடைய பார்வையில யோவான் ஸ்நானகன் ஒரு அற்பமானவன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் தாயின் கர்ப்பத்தில் அவன் உருவாவதற்கு முன்பாகவே யோவான் ஸ்நானனுடைய தகப்பனாகிய சகரியாவினிடத்திலே தேவதூதனை கொண்டு கத்தச் சொல்லுகின்ற காரியம், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். இந்த நட்சத்திரங்கள் நம்முடைய பார்வையிலே சிறியதாய் தோற்றமளித்தாலும் நிஜத்தில் அவைகள் பிரம்மாண்டமானவைகள். அவ்வண்ணமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இப்பிரபஞ்சத்தினுடைய பார்வையிலே அற்பமானவர்களாய் தோற்றமளித்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பார்வையிலே பெரியவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். லேவியராகமம் 21:4 இதை குறித்து மேலும் நமக்கு விவரித்து காண்பிக்கின்றது. தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தலாகாது. லேவியராகமம் 21:4 ஆசாரியனை குறித்து பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் எடுத்துரைக்கும் போது ஆசாரியன் தன் ஜனத்தாரில் பெரியவன் என்று எழுதுகின்றார். பரிசுத்த பவுல் இவ்வளமாக கூறுகின்றார்,
நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கு நான் அப்போஸ்தலன். நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர் சுற்றத்தார் யாவருக்கும் ஊழியக்காரர்கள் அற்பமா இருக்கக்கூடும். ஆனால் தேவன் எவர்களுக்கு ஊழியராய் அவர்களை கொடுத்திருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் தெரியும் தேவன் எங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரர் பெரியவர். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் ஒரு ஊழியக்காரனை கொடுத்து காண்பிக்கின்ற காரியம், ஊழியக்காரன் எந்த ஜனத்தின் மத்தியிலே ஊழிய செய்ய கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அந்த ஜனத்தாரோடு கூட மட்டும்தான் அவன் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவன் கனம் பெற்றவனாக அந்த ஜனங்கள் மத்தியிலே இருப்பான். ஆண்டவரின் நட்சத்திரம் ஆண்டவருக்கு முன் பெரிய நட்சத்திரம். ஊழியக்காரர்கள் உலகத்தாரின் பார்வையிலே அற்பமாய் காணப்பட்டாலும் எந்த ஜனத்துக்கென்று அந்த ஊழியக்காரரை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கின்றாரோ அந்த ஜனத்தாருக்கு அந்த ஊழியக்காரர்கள் பெரியவர்கள் என்பதை தேவன் எடுத்து காண்பிக்கின்றார். ஆண்டவரின் நட்சத்திரம் ஆசீர்வதிக்க நியமிக்கப்பட்ட நட்சத்திரம். ஊழியக்காரன் கர்த்தருடைய பார்வையிலே பெரியவனாய் இருக்கின்றபடியாலே கர்த்தருடைய பார்வையில் பெரியவனாய் இருக்கும் இந்த ஊழியக்காரனுடைய பாக்கியங்கள் யாவை? ஆண்டவரின் நட்சத்திரம் ஆசீர்வதிக்க நியமிக்கப்பட்ட நட்சத்திரம். எபிரேயர் 7:7. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. எபிரேயர் 7:7 பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இவ்வாறாக கூறுகின்றார், சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. ஊழியக்காரன் கர்த்தருடைய பார்வையிலே பெரியவனா இருக்கும் பட்சத்தில் ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுத்த பாக்கியம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பாக்கியம். ஆசீர்வதிக்க ஊழியக்காரன் நியமிக்கப்பட்டவன் என்று நாம் பார்க்கின்றோம். இது நிமித்தமாகத்தான் கர்த்தருக்கு பயந்தவர்களும் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களும் ஒரு வீட்டை வாங்கினால் ஊழியக்காரர்களை அழைத்து ஜெபிக்க சொல்லுவார்கள். பிள்ளை பிறந்தால் பிள்ளைக்காக ஜெபிக்க சொல்லுவார்கள். மணமகனை மணமகளை ஆசீர்வதிக்கும்படி ஊழியக்காரர்களை கேட்டுக்கொள்வார்கள். ஊழியக்காரன் உலகத்தின் பார்வையில அற்பமாய் தோற்றமளித்தாலும் கர்த்தருடைய பார்வையிலே அவன் பெரியவனா இருக்கின்றபடியாலே ஆசீர்வதிக்கும் கிருபையை ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுத்துள்ளார். என்னாகமம் 6:22 முதற்கொண்டு 27 வரை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக் கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். என்னாகமும் 6:27 இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக் கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு தேவன் கொடுத்திருக்கிற பாக்கியம் கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பது. தேவ ஊழியக்காரர்கள் தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த நட்சத்திரங்கள் மனிதர்களுடைய பார்வையிலே சிறியதாய் தோற்றமளித்தாலும் சிருஷ்டித்த தேவன் பார்வையிலே அவைகள் எவ்வளவு பெரிதா இருக்கின்றன என்பது தேவனுக்கே தெரியும். எந்த விஞ்ஞானியும் இதுவரைக்கும் ஒரு நட்சத்திரம் இவ்வளவு பெரிதென்று துல்லியமாய் அளந்து கொடுக்க முடியவில்லை. கர்த்தருடைய மனுஷன் உலகத்தின் பார்வையிலே அற்பமானவனாய் காணப்பட்டாலும் அவனை அபிஷேகத்த தேவனுடைய பார்வையிலே அவன் பெரியவன். அவன் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் அளவுக்கு அவன் பெரியவன். ஆண்டவரின் நட்சத்திரம் ஆண்டவருக்கு முன் பெரிய நட்சத்திரம். ஆண்டவரின் நட்சத்திரம் ஆசீர்வதிக்க நியமிக்கப்பட்ட நட்சத்திரம். ஆண்டவரின் நட்சத்திரம் ஆளுகை அதிகாரத்தை ஆவியில் கொண்ட நட்சத்திரம். 2 ராஜாக்கள்
13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, யார் இந்த எலிசா? பரதேசியாகிய தேவ ஊழியக்காரனாகிய எலியாவை பின்பற்றி பரதேசியானவன் தான் இந்த தேவ ஊழியக்காரனாகிய எலிசா. இவன் பரதேசி. வீடு, நாடு, இனம், ஜனம் யாவரையும் விட்டு தேவனுக்கென்று பரதேசியானவன். யார் இவனை மதிப்பார்? பார்வைக்கு இவன் பரதேசி. ஆனால் தேவனுடைய பார்வையிலே இந்த ஊழியக்காரன் எவ்வளவு பெரியவன் என்றால், ராஜாவின் கரங்கள் மீது தன் கரங்களை வைக்கும் அளவுக்கு அவன் பெரியவன். ஆளுகை செய்கின்றவர்கள் மக்களின் பார்வையிலே உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களாய் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வெற்றிகரமாய் ஆளுகை செய்வதற்கு ஒரு ரகசியம் உண்டு. அவர்களுக்காக தேவ ஊழியர்கள் ஜெபிக்கின்றார்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதற்கொண்டு 3ஆம் வசனம் வரை. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாம் தேவனை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுப்பதும் ஜெபிப்பதும் வேண்டுதல்களை செய்வதும் ஸ்தோத்தரிப்பதும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியுமாய் இருக்கின்றது. காரணம் என்ன? காரணம் இதுவே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்படியே செய்ய வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே செய்ய வேண்டும் என்றால் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தேவனுக்கு ஏறெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவபக்தி உள்ள நாம் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண முடியும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். ஆளுகை அதிகாரத்தை எவ்வாறு ஊழியர்கள் ஆவியில் கொண்டவர்கள் பிரஜைகளை சமாதானத்தோடு நடத்தும்படி, கலகமில்லாமல் அவர்கள் சுபிட்சமாய் வாழும்படி தேவ ஊழியர்களுடைய ஜெபமானது அந்த தேசத்தின் ராஜாக்களையும் அதிகாரம் உள்ளவர்களையும் வழிநடத்துகின்றது. மூளையால் செய்ய முடியாததை முழங்காலால் செய்ய முடியும் என்று யாரோ ஒருவர் சொல்லியிருக்கின்றபடியே ஆளுகை செய்யும் ராஜாக்களும் ஆளுகை செய்யும் அதிகாரிகளும் தங்கள் மூளையினால் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை அவர்கள் வெற்றிகரமாய் செய்யும்படி ஜெப அறையிலே ஊழியக்காரர்கள் மறைவாய் ஜெபிக்கும் போது வெளியரங்கமாய் தேசத்திலே தேவன் சமாதானத்தை அருளுவார். ஆண்டவரின் நட்சத்திரம், ஆண்டவருக்கு முன் பெரிய நட்சத்திரம், ஆண்டவரின் நட்சத்திரம், ஆசீர்வதிக்க நியமிக்கப்பட்ட நட்சத்திரம், ஆண்டவரின் நட்சத்திரம், ஆளுகை அதிகாரத்தை ஆவியில் கொண்ட நட்சத்திரம். 4வது குறிப்பு, ஆண்டவரின் நட்சத்திரம் அநேகரை நீதிக்குட்படுத்தும் நட்சத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய மகா பிரதானமான ஊழியம் ஆத்துமாக்களை தேவனுடைய நீதிக்குட்படுத்த வேண்டும். காரணம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். தேவநீதி அற்றவர்களாய் இந்த உலகம் இருக்கின்றபடியாலே எங்கு பார்த்தாலும் அநீதி, எங்கு பார்த்தாலும் அநியாயம். இந்த அநீதியும் அநியாயமும்
மக்களிடத்திலிருந்து ஒழிய வேண்டுமானால் தேவ ஊழியர்கள் மக்களை தேவனுடைய நீதிக்குட்படுத்த வேண்டும். தானியேல் 12 அதிகாரம் 3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பள்ளிக்கூடங்களிலேயும் கல்லூரிகளிலேயும் சர்வகலாசாலையிலேயும் போதிக்கப்படுகின்ற காரியம் இந்த உலகத்தின் காரியங்களை நடத்துவதற்காக அவசியப்படுகின்ற அறிவை பெற்றுக் கொள்வதற்காகத்தான். தேவநீதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வாயிலாக மாத்திரமே அந்த நீதி கிடைக்கின்றது. ரோமர் 5 அதிகாரம் 9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நீதிகேடு செய்யும் மனுக்குலத்தை தேவ நீதிக்குள் நடத்த வேண்டுமானால் ஒரே வழிதான் உண்டு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்கள கழுவப்படும் போதுதான் தேவ நீதியை அடைவார்கள் மக்கள். தேவ நீதி இன்னதென்பதையும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய முறை இன்னதென்பதையும் எடுத்துரைக்கும் கடமைதான் தேவ ஊழியர்களுக்கு தேவன் கொடுத்துள்ள பாக்கியம். நீதிகேடு செய்யும் மக்களை தேவன் அழிக்க வேண்டும் என்று எதிர்பாராமல் அவர்கள் வாழ்க்கைப்படும்படி, அவர்கள் ரட்சிக்கப்படும்படி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு சுவிசேஷத்தின் வாயிலாக இயேசு கிறிஸ்துவின் மாசத்தை வெளியேறப்பட்ட திரு ரத்தத்தை அறிமுகப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பாவங்கள கழுவப்படும் அனுபவத்துக்குள் நடத்தி உத்தம சன்மார்க்க பரிசுத்த மக்களாய் மாற்றும் பாதையை காட்டும் பணிதான் ஆண்டவரின் நட்சத்திரத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிரதான கடமை. இப்பூமியிலே அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த நட்சத்திரம் மக்கள் பார்வையில அற்பமாய் தோற்றமளித்தாலும், ஜீவனை தியாகமாய் வைத்து ஊழியர் செய்கின்ற ஊழியக்காரர்கள் மக்கள் பார்வையில அற்பமாய் காணப்பட்டாலும், தானியேல் 12 அதிகாரம் 3 அப்படிப்பட்டவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் எடுத்துரைக்கின்றார். கிராம ஊழியமாய் இருந்தால் என்ன, வீட்டு கூட்டங்களை நடத்துகிற ஊழியமாய் இருந்தால் என்ன, சகோதரிமார்கள் கூட்டங்களை நடத்துவதா இருந்தாலும் என்ன, சகோதரமார்கள் கூட்டங்களை நடத்துவதா இருந்தாலும் என்ன, பெரிய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தினாலும் என்ன, சிறிய சபையை நடத்தினாலும் என்ன, பெரிய சபையை நடத்தினாலும் என்ன, மக்களை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே பெரியவர்கள். நட்சத்திரங்கள் மக்களின் பார்வையிலே சிறியதாய் தோற்றமளித்தாலும் அதை சிருஷ்டித்த தேவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரியதென்று. மக்களை நீதிக்குட்படுத்துகிற தேவ ஜனங்கள், மக்களை நீதிக்குட்படுத்துகிற தேவ ஊழியர்கள் ஆண்டவரின் நட்சத்திரம். அவர்கள் தேவனுடைய பார்வையிலே பெரியவர்கள். ஆண்டவரின் நட்சத்திரம், ஆண்டவருக்கு முன் பெரிய நட்சத்திரம். ஆண்டவரின் நட்சத்திரம், ஆசீர்வதிக்க நியமிக்கப்பட்ட நட்சத்திரம். ஆண்டவரின் நட்சத்திரம், ஆளுகை அதிகாரத்தை ஆவியில் கொண்ட நட்சத்திரம். ஆண்டவரின் நட்சத்திரம், அநேகரை நீதிக்குட்படுத்தும் நட்சத்திரம். 5வது குறிப்பு, ஆண்டவரின் நட்சத்திரம், ஆயராய் இயேசுவை கொண்ட நட்சத்திரம். ஆயர் என்று சொன்னால் மேய்ப்பர் என்று பொருள். இயேசுவை எவர்கள் மேய்ப்பராய் கொண்டுள்ளார்களோ அவர்களை இயேசு பேரிட்டு அழைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 147 4. அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நட்சத்திரங்களுக்கு ஆண்டவர் பேரிட்டிருக்கிறார் என்று சொல்லும் போது ஆவிக்குரிய நட்சத்திரங்களுக்கும் ஆண்டவர் பேரிட்டிருக்கிறார் என்று பொருள். யோவான் 10 அதிகாரம் 3 வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு
அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். நட்சத்திரம் நட்சத்திரமாய் இருக்குமானால் அந்த நட்சத்திரத்துக்கு அதை சிருஷ்டித்த தேவன் பேரிட்டு இருக்கின்றார். ஆடு இயேசுவின் ஆடா இருக்குமானால் இயேசு அந்த ஆட்டிற்கு பேரிட்டுள்ளார். யோவான் 20 அதிகாரம் 14 வசனம் முதற்கொண்டு 16 வசனம் வரை. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதைக் கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். மகதலேனா மரியாளை ஸ்திரீயே என்று இயேசு அழைக்கும் போது உயிர்த்தெழுந்த இயேசு தனக்கு முன்பாக நிற்பதை அவள் அறிய முடியவில்லை. காரணம், அவள் அந்நிய ஸ்திரீ அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மந்தையை சேர்ந்த ஒரு ஆடு. அவளுக்கு பேர் உண்டு. இயேசு அவளை ஸ்திரீயே என்று அழைக்கும் போது அவரை தோட்டக்காரன் என்று நினைத்தாள். மரியாளே என்று இயேசு அழைத்த போது அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்று சொல்லிவிட்டாள். ரபூனி என்றால் போதகரே என்று அர்த்தமாம். இயேசுவுக்கும் மரியாளுக்கும் இடையிலே இருந்த ஐக்கியமானது குருவுக்கும் மாணவிக்கும் இருந்த ஐக்கியமாகும். மாணவிக்கு தெரியும், என் குரு என்னை அழைக்கும் போது என் பேரை சொல்லிதான் அழைப்பார். காரணம், நான் அவருடைய மந்தையின் ஆடு. நட்சத்திரம் நட்சத்திரமாய் இருக்குமானால் நட்சத்திரத்திற்கு தேவன் பேரிட்டுள்ளார். நட்சத்திரம் நட்சத்திரமாய் இருக்குமானால் அந்த நட்சத்திரத்தை சிருஷ்டித்த தேவன் அதற்கு பேரிட்டுள்ளார். ஆடு இயேசுவின் மந்தையின் ஆடா இருக்குமானால் அந்த ஆட்டிற்கு இயேசு பேரிட்டுள்ளார். அந்த ஆட்டை பேர் சொல்லிதான் அவர் அழைக்கிறார். யோவான் 10 அதிகாரம் 3 வசனத்தின் இறுதி பகுதியில் அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவர்களை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். சங்கீதம் 147 வசனம் 4 அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அவர் நட்சத்திரங்களுக்கு பேரிட்டு அழைக்கிறார். தம் மந்தையின் ஆடுகளுக்கு பேரிட்டு அழைக்கிறார். காரணம், அவர் தம் மந்தையின் ஆயர். ஆயர் என்று சொன்னால் மேய்ப்பர் என்று பொருள். ஊழியக்காரன் சுயேட்சையாய் நடத்தல் கூடாது. அவன் தன்னுடைய ஆயருக்கு கீழிருந்து பணிபுரிய வேண்டும். அவருடைய ஆயரின் பெயர் இயேசு கிறிஸ்து. இயேசு தம் சித்தத்தின்படி செய்யாமல் தம் பிதாவின் சித்தத்தின்படி மாத்திரம் ஊழிய செய்தபடியே ஊழியக்காரர்களாகி நாங்கள் சுயேட்சையாய் ஊழிய செய்யாமல் எங்கள் ஆயராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின் கீழ் இருந்த வண்ணமாக ஊழிய செய்யும் பொழுது இயேசுவின் மந்தைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்போம். ஆண்டவரின் நட்சத்திரம் ஆண்டவருக்கு முன் பெரிய நட்சத்திரம். ஆண்டவரின் நட்சத்திரம் ஆசீர்வதிக்க நியமிக்கப்பட்ட நட்சத்திரம். ஆண்டவரின் நட்சத்திரம் ஆளுகை அதிகாரத்தை ஆவியில் கொண்ட நட்சத்திரம். ஆண்டவரின் நட்சத்திரம் அநேகரை நீதிக்குட்படுத்தும் நட்சத்திரம். ஆண்டவரின் நட்சத்திரம் ஆயராய் இயேசுவை கொண்ட நட்சத்திரம். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த சத்தியம் உடைய ஜனங்களுக்கு மாபெரும் ஆசீர்வாதமாய் மாறுபடி உம்முடைய ஜீவ வசனங்களால் அவர்களை தொடர்ந்து போஷித்து பலப்படுத்தி வளர்த்திட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உம்மிடத்தில் இவ்வண்ணமாய் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தேவ ஆலோசனைகளுக்கும் egagchurch.com என்னும் எங்கள் திருச்சபை இணையதளத்தின் வாயிலாக எங்களை தொடர்பு கொள்ள அன்புடன் உங்களை அழைக்கின்றோம். மீண்டும் உங்கள் நினைவிற்கு egagchurch.com